கோவை மேட்டுப்பாளையத்தை அடுத்த பட்டக்காரனூரில் மழைநீர் தடுப்பணையில் பதுங்கியிருந்த முதலை வனத்துறையினர் வைத்த சுருக்கில் சிக்கியது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பட்டக்காரனூர் கிராமத்தில் உள்ள மழைநீர் தடுப்பணை குட்டையில் கடந்த சில நாட்களாக முதலை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் பேரில் மேட்டுப்பாளையம் வனவர் சிங்காரவேலன் தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்டு முதலை இருப்பதை உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து குட்டையில் சுற்றி வலைகளை விரித்து வனத்துறையினர் தடுத்துள்ளனர். முதலை தண்ணீரில் இருந்து வெளியேறுவதை தடுத்த நிலையில் முதலை பதுங்கி இருந்த குட்டையில் தேங்கி இருந்த தண்ணீரை மோட்டார் வைத்து வெளியேற்றினர். வனத்துறையினர் இந்த முயற்சியில் பங்கேற்ற NWCT உள்ளிட்ட வன அலுவலர்களும் கைகோர்த்து 5 மணி நேரத்துக்கு போராட்டத்துக்கு பிறகு வனத்துறையினர் வைத்த பெருக்கில் சிக்கியது. இதனையடுத்து சுருக்கில் மாட்டி பிடிபட்ட முதலையை பத்திரமாக மீட்டு குட்டையிலிருந்து வெளியே தொழில் சுமந்தோடு வெளியே எடுத்து வந்தனர். மீட்கப்பட்ட முதலையின் உடல் நலத்தை பரிசோதித்து வன மருத்துவர்கள் ஆலோசனைக்கு பிறகு பவானி சாகர் நீர்த்தேக்க பகுதியில் விட வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். பிடிப்பட்ட முதலை 6 அடி என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.